தெரிந்தோ தெரியாமலோ நம் செயல்களாலும் நம் வார்த்தைகளாலும் ஒருவர் காயப்பட்டு விடக்கூடாது. வணக்கம் நண்பர்களே, இது நம் பியல் ஃபோரம் வழங்கும் வாட்ஸ் நியூ பக்கங்கள். வாங்க இன்றைக்குரிய கேள்வி தொகுப்பிற்குள் நாம் செல்லலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பைனாமியல் நேம் ஆஃப் ஸ்வாம்ப் டீர் இஸ். சதுப்பு நில மானின் அறிவியல் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, ருசர்வஸ் டவுசலி. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து மார்ஷ் டீர்னு சொல்லுவாங்க. அது வந்து தமிழில் சதுப்பு மான். ஸோ சதுப்பு நில மானுக்கும் சதுப்பு மானுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சயின்டிஃபிக் நேமில் கன்ஃபியூஷன் வேண்டாம். அண்ட் ஸ்வாம்ப் டீர் இஸ் ஆல்சோ நவுன் அஸ் பாரசிங்கா. இதோட ஸ்பீஷீஸ் எங்கே காணப்படுதுன்னா இந்தியன் சப்காண்டினென்ட்டில் தான் காணப்படுது. அண்ட் இது நம்ம இப்போ நியூஸில் பார்க்குறதுக்கான ரீசன், இது IUCN ரெட் லிஸ்ட்டில் கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸில் வல்னரபிள் இருக்குது. ஸோ அண்டு இந்த மானோட இனங்கள் அழியிற நிலமையில இருக்குங்கிறதுனால இதை வல்னரபிள் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. தென் கிங்டம் வந்து அனிமேலியா, ஃபைலம் கார்டேட்டா, கிளாஸ் மேமாலியா, ஆர்டர் ஆர்டியோடாக்டைலா, ஃபேமிலி அண்ட் சப் ஃபேமிலி ரெண்டுமே சர்விடே, ஜீனஸ் வந்து ரிசர்வஸ். ஸோ இந்த டீர் வந்து இப்போது வண்டலூர் ஜூவில் இது வந்து ஒரு இந்த வகையான மான் இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன். இந்திய வணிக போட்டி ஆணையம் எப்பொழுது நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2003. ஸோ இந்த கமிஷன் எதுக்காக செயல்படுதுன்னா, மார்க்கெட்ஸ் அதாவது சந்தைகள் கம்பெனிஸ் பெருகும் போதோ இல்லைனா இண்டஸ்ட்ரீஸ் பிஸ்னஸ் நிறைய ஆகும்போதோ அதனால் கன்சியூமர்ஸ் பாதிக்கப்படக்கூடாது. அண்டு ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நடுவில் அந்த காம்படிஷன் ஆனது ஹெல்த்தியாக இருக்கணும். அண்ட் அந்த காம்படிஷன் வந்து ஒரு சஸ்டெயினாக அண்டு ப்ரொமோட் பண்ணணும். காம்படிஷன் ஜாஸ்தி இருக்குங்கிறதுக்காக ஒரு கம்பெனி வந்து தப்பான செயல் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் இவங்க தான் எலிமினேட் பண்ணுறாங்க. அண்ட் இது எந்த ஆக்டில் வந்துச்சுன்னா, தி காம்படிஷன் ஆக்ட் 2002ல் இந்த ஆக்ட் அடிப்படையாக வச்சு தான் 2003ல் இந்த கமிஷன் கொண்டு வந்தாங்க. அண்ட் இதே ஆக்டை வந்து 2007ல் அமெண்ட் பண்ணாங்க. தென் 2003 நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 14th அக்டோபர் அன்றைக்கி தான் இந்த கமிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அண்டு இந்த கமிஷனில் வந்து டோட்டலி ஒரு சேர்பர்சன் அண்டு 6 மெம்பர்ஸ் டோட்டலாக இருக்காங்க. இவங்க எல்லாரையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்டு நம்ம இப்போ பார்க்க வேண்டியது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2020. இந்த ஆக்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆக்டில் தான் வந்து நம்ம காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவையும் நம்ம பார்த்தோம். தேர்ட் கொஸ்டின், அக்னி P மிசைல் ரீசெண்டாக டெஸ்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் இட் இஸ். சமீபத்தில் அக்னி P ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. அந்த ஏவுகணை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த மிசைல் வந்து கண்டம் விட்டு கண்டம் போய் தாக்கக்கூடியது. ஸோ இது வந்து அக்னி பிரைம் தான், ஷார்ட்டாக அக்னி Pன்னு சொல்கிறாங்க. இந்த மிசைல் ஒரு நியூ ஜென்ரேஷன் அண்ட் நியூக்ளியர் கேப்பபிள் அக்னி பேலிஸ்டிக் மிசைல். அதாவது அணு ஆயுதங்களை வந்து ஏந்திட்டு போகிறதுக்குரிய பேலிஸ்டிக் மிசைல். இது அக்னியோட வேரியண்ட். அண்ட் எங்கே டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்துல் கலாம் ஐலாண்ட் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் ஒடிஷா. ஸோ இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்துல் கலாம் ஐலாண்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் ஒடிஷா கோஸ்டில் இருக்குன்னு நம்ம சொல்ல தெரியணும் நமக்கு. அண்ட் இந்த அக்னி பிரைமோட ஸ்ட்ரைக் ரேஞ்ச் என்ன அப்படின்னா 1000 to 2000 கிலோமீட்டர். ஸோ அக்னி V தான் கண்ட்ரியோட ஃபஸ்ட் இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல். அது வந்து ஓவர் 5000 கிலோமீட்டரோட ரேஞ்சு. இதை போல தான் அக்னி Pயும் ஒரு கேனிஸ்டர் லான்ச் மிசைல்னும் சொல்கிறாங்க. அண்டு அக்னி P பிரைம் யார் டெவலப் பண்ணாங்கன்னா DRDO. ஸோ ஒரு மிசைல், ஒரு ராக்கெட் இந்த மாதிரி ஏதாவது லான்ச் பண்ணாங்க அப்படின்னாலும் அதை பற்றி நம்ம எல்லாமே இவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்.
Fourth question, 15th Attorney General of India is 15வது இந்தியாவின் அட்டார்னி ஜெனரல் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கே வேணுகோபால். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா பற்றி ஆர்டிகல் 76 சொல்லியிருக்காங்க. அவங்கள பிரசிடெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அண்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் இவங்களுக்கு இருக்கணும். அண்ட் இவங்களோட டேர்ம் கான்ஸ்டிடியூஷனில் ஃபிக்ஸ் பண்ணலை. அண்டு ரிமூவல் பற்றியும் அதுக்கு ஒரு ப்ரொசீஜரோ பை விச் கிரவுண்டுனோ கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்படலை. ஸோ அட்டார்னி ஜெனரல் பற்றி நியூஸில் வந்திருக்கு, நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். 5th question, former Prime Minister P.V. Narasimha Rao was born on. முன்னாள் பிரதமர் P.V. நரசிம்ம ராவின் பிறந்த தினம் எப்பொழுது? ஆன்சர் ஆப்ஷன் டி 28 ஜூன் 1921. ஸோ ஜூன் 28, 2021 அப்போது இவங்களோட 100வது பிறந்த தினம் அனுசரிக்கப்பட்டது. P.V. நரசிம்ம ராவ் இவங்க தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், பொருளாதார திருத்தங்களின் தந்தை என கூறப்படுகிறார். அண்டு இவர் 9th பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றாங்க. இவங்களோட பதவிக்காலம் 1991 to 1996. இவங்க நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ரீஜியன்லேருந்து போன செகண்ட் பிரைம் மினிஸ்டர். அண்ட் சவுத் இந்தியாவில் இவர் தான் ஃபஸ்ட்டு. எப்போது இறந்தாங்க அப்படின்னா 23rd December 2004. ஸோ இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். Today's question, who got gold from women's 25-meter pistol event of ISSF World Cup 2021? 2021 உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலில் மகளிரின் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலனாலும் கண்டுபிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ் PL Forum டெலகிராம் சேனலில் ரெகுலராக நடந்துகிட்ருக்கு. தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் பல தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் PL Forum டெலகிராம் சேனல், ஃபேஸ்புக் பேஜ் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களுடன். நாளை சந்திக்கும் வரை இன்று விடை பெறுவது உங்கள் பிரதீபா. நன்றி, வணக்கம்.